பாகலூர் சாலையின் அந்த 1.25 கிலோமீட்டர் பகுதி சாலையை சீர் செய்வதாக சொல்லி 60 நாட்கள் கடந்த நிலையில் இன்றைய நிலை என்ன என்று நேரில் சென்று பார்த்தோம். அரசு உயர் அதிகாரிகள் அந்த சாலை பணிகளை ஆய்வு செய்வதாக செய்தித்தாள்களில் செய்தி வந்தாலும் எம்மால் எவ்வித பணிகள் நடப்பதையும் கண்ணால் காண இயலவில்லை. அந்த 1.25 கிலோமீட்டர் சாலை பகுதியின் காணொளி காட்சிகளை உங்களது பார்வைக்கு வழங்குகிறோம். உங்கள் கண்களால் ஏதாவது சாலை பணிகள் நடப்பது கண்டறிய முடிந்தால் தயவு செய்து கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். ஓசூர் பாகலூர் இடையிலான தேசிய நெடுஞ்சாலையில் ஓசூர் நகரின் நடுவே செல்லும் அந்த 1.25 கிலோமீட்டர் பகுதி குண்டும் குழியுமாக கிடந்த நிலையில் பலரின் உயிரை காவு வாங்கி பலரின் கை கால்களை உடைத்து தனது இயலாமையை கடந்த பல ஆண்டுகளாக வெளிக்காட்டி வந்தது. அப்பகுதியில் குடியிருக்கும் மற்றும் சாலையை பயன்படுத்தும் பொதுமக்கள் தொடர் போராட்டம் மற்றும் கண்டனங்களை பதிவு செய்ததன் விளைவாக சாலையை சீர் செய்வதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த 1.25 கிலோமீட்டர் பகுதி சாலையை சரி செய்வதற்கு 12,80,79,000 ரூபாய் மதிப்பீட்டில் 4 வழிச்சாலையாக அமைக்கும் பணிகள் துவங்குவதற்கான பூஜை கடந்த மே 19ஆம் நாள் நடைபெற்றது. சாலை பணியை 90 நாட்களுக்குள் முடிப்பதாக சொல்லி துவங்கியிருந்தார்கள். இப்போது கிட்டத்தட்ட 60 நாட்கள் கடந்த நிலையில் 15 விழுக்காடு வேலைகள் நிறைவு அடைந்திருக்கும் என்று கூறுகிறார்கள். ஒகேனக்கல் திட்ட குடிநீர் குழாய்கள் இந்த சாலை பணிகள் மேற்கொள்வதில் இடையூறாக இருப்பதாக கடந்த நாள் செய்தித்தாள்களில் செய்தி வெளிவந்துள்ளது. இது குறித்து ஓசூர் ஆன்லைன் சார்பில் ஆவலப்பள்ளி அட்கோ குடியிருப்பு பகுதியின் சமூக ஆர்வலர் திரு சங்கர் அவர்களிடம் வினவிய போது அவர் நம்மிடம் எழுப்பிய எதிர்கேள்வி என்னவென்றால், ஒகேனக்கல் திட்டம் என்பது 15 ஆண்டுகளுக்கு முன்பு மேற்கொள்ளப்பட்டது. பாகலூர் சாலையின் இந்த 1.25 கிலோமீட்டர் வழியாக இந்த குழாய்கள் செல்கின்றன என்பது சாலையை சீர் செய்வதற்கு சுமார் 13 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கிய தமிழ்நாடு அரசிற்கும் ஒப்புதம் வழங்கிய நெடுஞ்சாலைத்துறைக்கும் ஒப்பந்தம் எடுத்த ஒப்பந்ததாரருக்கும் ஏற்கனவே தெரிந்திருக்கும். 90 நாட்களில் வேலையை முடிக்கிறேன் என்று கூறிவிட்டு 60வது நாளில் இத்தகைய சாக்குப்போக்குகள் சொல்வது ஏற்புடையதாக இல்லை என்று தெரிவித்தார். இந்த பாகலூர் ரோடு பிரச்சனையில்
ரொம்ப பொதுமக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. சாலை பணிகள் வந்து ஒரு 15% கூட நடக்கல. அந்த குறிப்பாக அந்த இபி போர்டெல்லாம் அகற்றப்படாமல் இந்த வந்து டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப மெத்தனமாக இருக்காங்க. இப்போ கேட்டால் என்ன சொல்றாங்கன்னா, இந்த உங்கள்கல் கூட்டுக்குடி திட்டத்தை காரணம் காமிச்சு அந்த சாலை பணியை வந்து தாமதப்படுத்துறாங்க. இந்த பாகூர் ரோடு மற்ற சாலைகளோடலாம் நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது. இது நிறைய டிரான்ஸ்போர்ட் போய்க்கூடிய சாலைகள், இது நிறைய பொதுமக்கள் நிறைய வந்து இந்த சந்து பொந்தெல்லாம் வந்து காரு, லாரி, பஸ், டூவீலர்னு போயிட்டு இருக்காங்க. அதனால் தயவு செய்து அரசு அதிகாரிகள் இந்த விஷயத்தை கையில் எடுத்து உடனடியாக சாலை ஆக்கிரமிப்புகளை அகற்றி என்ன வந்து தேசிய நெடுஞ்சாலைக்கு உரிய இடம் இருக்கோ அந்த அகலத்திற்கு இங்கே சாலை பணி அமைச்சு விரைவாக தரணும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. உடனே ஹோசர் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐகானை அழுத்துங்கள். ஓசூரின் ஒவ்வொரு முதன்மை தகவலையும் உடனுக்குடன் பெறுங்கள். இந்த காணொளி குறித்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள்.